Hi, this is Dr. Revathi. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிங்கர்ஸ் லா. இந்த ஃபெஸ்டிங்கர் லாவை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து லியோன் ஃபெஸ்டிங்கர். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்றும் இல்லை. சைக்காலஜின்றது வந்து நமக்கு ஏதாவது வந்து கஷ்டம் இருக்குது, மனசு குழப்பமாக இருக்குது, இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலிங் தேடி போவோம் இல்லையா, அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தான் சைக்காலஜிஸ்ட். அதே வந்து நமக்கு சீசோஃப்ரினியா இல்லை மனநோய் ஏதாவது இருக்குது, தூக்கம் சரியாக வரலை அப்படின்ட்டு மெடிசன் சாப்பிட்றதுக்காக நம்ம மெடிக்கேஷன் தேடி போவோம் இல்லையா, அந்த மெடிசன் கொடுக்குறவங்க தான் வந்து சைக்காட்ரிஸ்ட். ஸோ சைக்காலஜின்றது கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, சைக்காட்ரிஸ்ட்ன்றது மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறவங்க. இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த லாக்குள்ளே போகலாம். இந்த லாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோலில் மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 10% தான், அதால் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் மீதி 90% வந்து நடந்த ஒரு 10% நடந்த ஒரு ப்ராப்ளம்காக நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதால் வரக்கூடியது தான் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாட்டர் இருக்காங்க. அதில் அந்த டாட்டர் வந்து ஸ்கூல் கிளம்பி ரெடியாக இருக்கா, ஹஸ்பண்டுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பி ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயி, அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் குழந்தையோட ஸ்கூல் பஸ் வரும்போது குழந்தை ஆசையாக அவங்க அப்பா கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு போகலான்ட்டு கிட்ட வர, அந்த டைமில் டேபிளில் இருந்த ஒரு காஃபி கிளாஸ் வந்து தவறி அவர் மேலே கொட்டிடுது. காஃபி வந்து கொஞ்சம் அவர் மேலே ட்ரெஸ்ஸில் பட்டுடுது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைய பார்த்து என்ன வேலை பண்ணியிருக்க, பார்த்து வர மாட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் வந்து என்ன காஃபி கப்பை வந்து இங்கே வச்சுருக்க, அதை எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக வைக்கணும்னு தெரியாதான்ட்டு அவங்க அம்மா கிட்டேயும் சத்தம் போடுறாரு. குழந்தை அழகிறத பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இப்படி கத்துறீங்க குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வருது. குழந்தையும் பார்த்து அழ ஆரம்பிச்சிடா, பயத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸ்கூல் பஸ்ஸும் மிஸ் ஆகிடுது, இவருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு டைமும் லேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் கத்தி முடிச்சுட்டு ஒரு மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் கப்பு வந்து தவறி கொட்டினது நம்ம கண்ட்ரோலை மீறி நடந்த விஷயம். அந்த குழந்தை தெரியாமல் தான் தட்டி விட்டால் அது வந்து ஒரு 10% தான் நடந்த விஷயம். அதுக்கு ரியாக்ஷன் வந்து இது ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருமே வந்து ஆஃபீஸ் சீக்கிரம் போயிருக்கலாம், குழந்தையுமே வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்க மாட்டா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆர்கியூமெண்ட்டும் நடந்திருக்காது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சத்தம் போட்டுட்டு போயிட்டதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆர்கியூமெண்ட் வருது, குழந்தை பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறா, இவரும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போக வேண்டியதாகிடுது. ஸோ நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஓவராக வந்து நம்ம ரியாக்ஷன் காட்டுறதுனால தான் பல பிரச்சனை வருது. இதை தான் வந்து இந்த லாவில் வந்து ஃபெஸ்டிங்கர் சொல்கிறாரு. சின்ன ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோலில் மீறி நடக்குதுன்னா அதை அப்படியே லெட் இட் கோ அப்படின்னு விட்டுட்டு நம்ம மட்டும் வந்து அடுத்த வேலையை பார்த்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அதே வந்து ஒரு எமோஷ்னல் ரியாக்ஷன் நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா அதால் பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இம்மீடியட்டாக அதுக்கு எமோஷ்னல் ரியாக்ஷன் காட்டாமல் இருந்தால் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் ஈஸியாக கடந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ.